அழகழகு சீரியல்ல தங்கராஜ் எடுத்த உடனேவே பல்ப் வாங்கிட்டாரு. ரேவதிக்கு எலுமிச்சம்பழம்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஹில் ஸ்டேஷனுக்கு போறோம். ஹில் ஸ்டேஷன் மலை ஏறும்போது உனக்கு மயக்கம் வந்து வாந்தி எதுவும் வந்துச்சுன்னா அப்படின்லாம் குடுக்குறாங்க. மலர் உனக்கு வேணுமா? நீ எல்லாம் போயிருக்கியா ஹில் ஸ்டேஷனுக்குன்னு கேட்குறாங்க. மலர் வந்து ஆமா நான் சின்ன பள்ளிக்கூடம் படிக்கும்போது போயிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு சிரிக்கிறாரு நக்கலா. ஆனா கொஞ்ச நேரத்துல அவருக்கே வாந்தி வந்துருச்சு. பாவம் எல்லாருக்கும் எலுமிச்சம்பழம் கொடுத்த அவருக்கு ஒரு பழம் இல்லையோ எடுத்து வைக்கலையோ அப்படின்னு சொல்லி மலர் கிண்டல் பண்றாங்க. அவருக்கு முகம்லாம் அப்படியே வேர்த்து போச்சு. என்ன பண்ண கிண்டல் பண்ணலாம் ஓரளவுக்கு. நான் தான் கெத்துன்னு காமிச்சிட்டு இருந்தாரு. கெத்துங்கிறவரை காமெடி பீஸ் ஆக்கி விட்டாங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோ ஷூட் எடுக்காங்க. ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் அவர் பருத்திவீரன் கார்த்தி மாதிரி பக்காவா போஸ்ட்லாம் கொடுக்காரு. அடுத்து மலர் பாக்கியராஜ் ஃபோட்டோ எடுக்காங்க. இவங்கலாம் ஓகே. அடுத்து மதியம் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க சுரேஷ் கூட சேர்ந்து. அவங்க தள்ளி நிற்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும் போதே அந்த பக்கம் ஒரு காதல் ஜோடியை ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு 4 பேரும் திட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா சுரேஷ் வேகமாக போய் நியாயம் பேசுகிற மாதிரி போகிறாரு. போன உடனே மதி சொல்கிறாங்க மலர்கிட்ட, இவர்கிட்டயா ஐயோ பஞ்சாயத்து வந்துருச்சா, காதல் பஞ்சாயத்துனாலே இவருக்கு பிடிக்காது, இவர் அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்ருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது சுரேஷ் அப்படின்னு சொல்லி மலர் சொல்ல, என்ன நடக்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா சுரேஷ் வந்து மதி நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிறாரு. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களா? அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க மேஜர் தானே, அவங்க இஷ்டத்துக்கு இருக்க விடுங்க, இது உங்கள் ப்ரைவேட் பிளேஸ் கிடையாது, இது பப்ளிக் பிளேஸ் தான், இங்கெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்லி போலீஸ் கெத்த அவர் காமிக்காரு. தங்கராஜ் கூட சொல்கிறாரு, போலீஸாக இருக்கிறனால நம்ம எங்கே வேணாலும் யார் வேணாலும் யார்ட்டி பேசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. மதிக்கு வந்து கொஞ்சம் மனசு மாறிட்டாங்க போல. இந்த விஷயத்தை பார்த்தவொடனே அவங்க கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது சுரேஷ் பக்கத்தில் உட்காந்து நிற்கிறாங்க. சிரிச்ச மாதிரி நிற்கிறாங்க. சுரேஷே ஆச்சரியப்படுறாரு, என்ன சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. மாப்பிள்ளை நீ சிரிடான்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல அவரும் சேர்ந்து சிரிக்கிறாரு. இப்படி தான் போகுது. கடைசி இனிமேல் ரூமில் போய் என்னென்ன விளையாட்ட பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதில் அந்த தங்கராஜ் வந்து பண்ணுறது அவருக்கே காமெடியாக மாற்றி விட்ருவாங்க போல. ஏன்னா அவர் கெத்தாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அவரை காமெடி பீஸ் ஆக்காமல் இருந்தால் சரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.